கடவுள் உயிர்கள் வேற வேற அப்படின்னு கேக்குறீங்களா? கடவுளே உயிர்கள் வர்றாரு அப்படின்னு இது வந்து நம்ம சைவ சித்தாந்தத்துல என்ன சொல்றாங்கன்னா முப்பொருள் அப்படின்றாங்க. முப்பொருள் வந்து இயற்கையிலேயே இருக்குது. அது என்னன்னா பதி பசு பாசம். பதி அப்படின்னும் போது கடவுள், பசு அப்படின்னா அது ஆன்மா. பட்டு ஆன்மான்னும் போது அந்த பசுக்கும் ஆன்மாவுக்கும் வித்தியாசம் என்னன்னா அந்த அறிவு உணர்வுக்கு நிலைக்கு வராத ஒரு ஜடமாவே இருக்கு. அது அறிவு இருந்தும் அது வந்து இன்னும் உணர்வு நிலை பெறல. அந்த நிலைக்கு பேர் தான் பசு. அடுத்தது பாசம். பாசம்ன்றது இந்த உலகம், இந்த பிரபஞ்சம். அதை இது வந்து அசத்து பொருள். நடுவில் இருக்கிற பசு வந்து சித்து, அது ஒரு அறிவு. ஆன்மான்றது ஒரு அறிவு, உணர்வு, உயிர். இது கடவுள். இந்த கடவுள், உயிர்கள், உலகம், இது மூன்றுமே இயற்கையிலேயே இருந்து வருவது தான். இது வந்துக்கு இதுக்கு வந்து ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. இதுல பதி வந்து எப்பொழுதும் தன்னிலையில இருப்பார். அவர் வந்து அருள்மயமா இருப்பார். அந்த அருள் உணர்வுல அன்பு வடிவமா இருப்பாரு. பசு வந்து என்னன்னா அது வந்து அதுவும் இயற்கையிலே இருக்குது. அது வந்து அறிவு தான். ஆனா வந்து அது அனாதி காலமா ஆணவமெல்லாம் இயற்கையா இருக்கிறதுனால அதுக்கு வந்து உணர்வு நிலைக்கு இன்னும் வரல. ஜடம் போல ஒரு கட்டை மண்ணாங்கட்டி இருக்கிற மாதிரி அது ஒரு இன்னும் உணர்வுக்கவே வரல. அடுத்தது இந்த பாசம். இந்த முப்பொருளும் தனித்தனியா இருக்குதுன்னு சொல்றது தான் சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு முடிவான கொள்கை கோட்பாடு. இதிலிருந்து மாறுபட்டது தான் வள்ளல் பெருமான் சொல்றது. வள்ளல் பெருமானுக்கு வந்து யார் சொன்னது அப்படின்னா இது வந்து முழுமையான அருள் பக்குவம் அடைந்ததுனால அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நேரடியா முழு உண்மையையும் இந்த ஒரு பக்குவ காலத்துல, அந்த மனிதன் இனம் தோன்றி 40 லட்சம் வருடங்கள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த ஆன்மீக பரிணாம வளர்ச்சி மெதுவா வளர்ந்துகிட்டு உச்ச நிலையை அடைந்த நிலை எதுன்னா சைவ சித்தாந்தம் தான். இவங்க இந்த இருந்த ஞானிகள் தான் உள்ள போய் அந்த ஆன்ம நிலையில இருந்து கொண்டு அருள் துணையோடு பல உண்மைகளை மக்களுக்கு வெளியிட்டாங்க. ஆனா அது தத்துவ கற்பனையை கலந்து வெளியிட்டாங்க. விநாயகர், முருகர், நடராஜர், சிவன், அந்த மாதிரி அது ஒரு தத்துவம் தான். ஆனா வந்து மக்கள் புரிஞ்சு அதை வந்து தத்துவம் எண்ணாம அந்த மாதிரியே ஒரு கடவுள் இருக்கிறதாகவே நம்ப வச்சு வந்தனை வழிபாடு, விழா, திருவிழா இதெல்லாம் பண்ணிட்டு வரட்டும். அப்புறம் அடுத்தடுத்த பரிணாமத்துல கடவுள் மேல கூட்டு போறான்னு கோயில் இதெல்லாம் வந்து மூர்த்தி தலம் திருத்தெல்லாம் ஏற்படுத்தி அந்த வழியில மக்களை செலுத்தினாங்க. இப்ப வந்து வள்ளல் பெருமானுக்கு 1865 தான் ஆண்டவர் வந்து இந்த சமய மத கொள்கைகள்லாம் வந்து அருள் நிலையிலிருந்து வெளியிலிருந்து கண்டுகொள்ளப்பட்டது. ஆனா சைவ சித்தாந்தம் மட்டும்தான் அருள் துணையோடு வெளிப்பட்டது. ஆனா அருள் பூரணம் இப்பதான் வந்து அந்த அருளே வரலாறுக்கு சொல்லுது. அந்த முடிவான உண்மைக்கும் அப்பாற்பட்ட ஒரு உண்மை அருள் வெளியில இருக்கு, அருட்பெரு வெளியில இருக்கு. அது என்னன்னா முப்பொருளும் தனித்தனி கிடையாது. முப்பொருள் அவங்க கண்டு கொண்டது உண்மை, முப்பொருள் கண்டு கொண்டது உண்மை. ஆனா அந்த முப்பொருளுமே மெய்ப்பொருள் தான். அந்த ஒன்றான அந்த அன்பு தத்துவம் தான் அந்த பதியாகவும் இருக்கிறது, பசுவாகவும் இருக்கிறது, இந்த பாசமாகிய உலகமாகவும் இருக்கிறது. அதுதான் வள்ளல் பெருமான் பாடும்போது முப்பொருளும் ஒன்றதென்பார் வெண்ணிலாது அந்த மூன்றும் ஒன்றாய் முடிந்ததென்ன வெண்ணிலாது. மூணும் சேர்ந்து ஒன்றுதான் அப்படின்றது சுத்த சன்மார்க்கத்துல இறைவனுடைய பூரண அருள் விளக்கத்துல அவருடைய மெய்யறிவுல சத்திய ஞானத்துல இறைவனை வெளிப்படுத்துறார். இறைவனை வெளிப்படுத்த அந்த உண்மையை உலகத்துக்கு எடுத்து உரைக்கிறாரு. அந்த உண்மையை பார்க்கும்போது பழைய சைவ சித்தாந்த கொள்கையிலிருந்து மாறுபடுது.
ஏன்னா அவங்க தனித்தனி அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லாமல் பசுவும் பாசமும் தானாக சென்று இறைவனை அணுக முடியாது. அது ஒரு விதி கோட்பாடு, அது உண்மைதான். ஆனால் இறைவன் அணுகினால் இந்த பசுத்தன்மை பாசத்தன்மை நீங்கிவிடும், ஒழிந்துவிடும். அப்போது இறைவனுடையோட அத்திருவடியில் கலந்துவிடும். இந்த கோட்பாடும் தப்புன்னு சொல்றது சுத்த சன்மார்க்கத்துக்கு ஆண்டவரை தெரிவிக்கிறார். ஏன்னா அந்த பசு தன்மை பசு ஏன் தோன்றணும்? இப்போ சைவ சித்தாந்த கோட்பாடு படி பாசத்தை விட்டுடுங்க, அது அசத்து பொருள், உலகம் அது ஜடப்பொருள். அது இறைவன் தோற்றமாய் அப்படி இருக்கார். அது அந்த தோற்றமாய் இருக்கிறது உலகம். அதாவது இறைவனுடைய புற வடிவம் உலகம். அது புறத்திலிருந்து நோக்கும்போது அசத்து பொருளை தான் தெரியும். அதை விட்டுருவோம். இப்போ 2 பொருள் அறிவு பொருள் இருக்கு. ஒன்று கடவுள், இன்னொன்று உயிர்கள். உயிர்கள் இயற்கையிலேயே ஆணவ மலம் அனாதியாக இருப்பது. கடவுளுக்கு இயற்கையிலேயே மலம் இல்லாதவர். சரி, அப்படியே வச்சுக்குவோம். அப்படின்னா அப்போ உயிர்களுக்கு அந்த ஆணவ மலம் இயற்கையிலேயே இருந்தது அப்படின்னா அதுக்கு கடவுளுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லையா? அந்த ஆன்மா இயற்கையிலேயே கடவுள் மலம் இல்லாதவர், ரைட், ஓகே. ஆனா உயிர்கள் என்ன பாவம் பண்ணுச்சு? அதுக்கு ஏன் இயற்கையிலேயே அனாதியாகவே மூலமலமாகிய ஆன்மாவை கொண்டது அப்படின்னும் போது அது அப்போ ஆணவ மலம் அதுக்கு இருக்குதுன்னா இப்போ இது இறைவனுக்கு அது குறித்த ஒரு சம்பந்தம் இருக்குதா? அது சம்பந்தம் இல்லையா? ஐயா புரியுதுங்களா? ஹலோ, இது கேள்வி, அது புரியுதுங்களா? அப்போ அந்த இயற்கையிலே ஆணவ மலம் இருக்குதுன்னா அது இறைவன் கொடுத்த வரமா அல்லது சாபமா? கேளுங்க, அது கேள்வி கேட்டாதானே. இறைவன் சாபம் கொடுப்பாரா? கருணையே வடிவான இறைவன் அவரு சாபம் கொடுப்பாரா? அப்ப உயிர்கள் ஆணவ மலம் இயற்கையில் இருக்குன்னா அது என்ன பாவம் பண்ணுச்சு? அது ஏதும் அறியாத ஒரு உணர்வு நிலையில தானே அது இருக்கு, ஜடம் போல. அப்போ அந்த இயற்கை அது கூட பரவாயில்ல, ரைட்டு. அப்படியே இருந்துட்டு போனாலும் இயற்கையில ஆணவ மலம் இருந்தாலும் அப்போ அதுக்கு இயற்கையில அதுக்கு உணர்வு கிடையாது. உணர்வு இல்லாத ஜடம் போல இருக்கிறதுனால அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப இறைவன் வராராம். இறைவன் அந்த ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு அதுக்கு திருச்சேர்க்கையாக மாயாமலமும் கண்மமலமும் கொடுக்கறதுனால இந்த உயிரும் உடலும் ஆட் ஆகுது. அப்ப ஆட் ஆகும் போதுதான் வினை வருது, நல்வினை தீவினை. அப்போ நல்வினை தீவினை வர்றதுக்கு காரணம் இந்த பிற்சேர்க்கையினால் தானே அது வினை வருது. இறைவன் தானே சேர்க்கிறாரு மாயாமலத்தையும் கண்ம மலத்தையும். அதை சேர்க்கலன்னா வினை ஒண்ணு இல்லை. வினை இல்லைன்னா பிறப்பு இறப்பு இல்லை. பிறப்பு இறப்பு இல்லைன்னா மனிதர்களும் உயிர்களும் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இல்லையே. இறைவன் ஆனந்தமயமானவர். அது அஞ்ஞானத்துல இருக்கு. உணர்வு இல்லைன்னா அப்போ அதுக்கு இன்ப துன்பம் கிடையாது. உணர்வு இல்லைன்னும் போது இன்ப துன்ப அனுபவம் அதுக்கு ஏற்படாது. அது அப்படியே இருந்துட்டு போலாமே. அப்போ இந்த கோட்பாடு இது சன்மார்க்கத்துக்கு முரண்படுது. அப்போ இயற்கையில ஆண்டவர் தானே அந்த பதியாகவும் ஆன்மாவாகவும் உயிர்களாகவும் ஒன்றே மூன்றாக இருக்கிற உண்மையை இதுதான் முதலாக ஆண்டவர் வரலாறுக்கு தெரிவிக்கிறார். அதுக்குரிய காரணம் என்ன? அந்த ஆணவ மலம் ஏன் இருக்கு அப்படின்னா இந்த பிரபஞ்சம் ஏன் தோன்றணும்? தோன்றாமையே இருக்கலாம். இப்ப இருக்கிற நிலையில பார்த்தா ஒவ்வொரு மனிதனும் அந்த 40 எத்தனையோ கோடி காலமாக
ஒவ்வொரு உயிரும் தன்னுடைய வாழ்க்கையில இன்பத்தையும் அனுபவிக்குது, ஆனா துன்பத்தை அதை விட அதிகமாக அனுபவிக்குது. அது மனிதர்கள் கண்ணில்லாதையும் காலில்லாதையும் பசிக்காகவும் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எவ்வளவு போராடுறாங்க. இந்த வரலாறு எவ்வளவு சொல்லுது, எவ்வளவு அடிமையில வாழ்ந்தாங்க, எவ்வளவு நோய் நொடியில வாழ்ந்தாங்க. எத்தனை கோடி ஹாஸ்பிட்டல் இப்ப இருக்கு. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனா நம்மளால தாங்க முடியாது, அந்த அளவுக்கு மனிதர்கள் துடித்து கொண்டிருக்கார்கள். அப்ப இந்த உயிர்களுக்கு ஆண்டவர் துன்பத்தையும் உணர்த்துறாரு, இன்பத்தையும் உணர்த்துறாரு. இது ஏன் உணர்த்துறாரு? இதெல்லாம் உணர்த்தாமே நேரடியா முக்தி கொடுத்துடலாமே. எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் அப்படின்னு சொல்றாரு. எத்தனையோ கோடிக்கணக்கான பிறவிகள் கடந்து சென்று அப்புறம்தான் முக்தி அடையணும்ன்றது இது இறைவனுடைய கருணை செயலுக்கு எப்படி தகும்? அப்போ ஒரு ஆன்மா முக்தி அடையணும்னா எத்தனையோ கோடி பிறவிகள், எத்தனையோ கோடி காலங்கள் நாம் இந்த பிறவியில இன்பத்தின் அவஸ்தை பட்டுத்தான் கடைசியில முக்தி அடையணும். ஏன் இந்த லாங் ப்ராசஸ்? ஒரு பிறவியில எவ்வளவு துன்பம் நம்ம அடைகிறோம், ஒரு பகல் எவ்வளவு போது, ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பிரச்சனையில வாழறான். அப்படி இருக்கு. ஏன் இந்த லாங் ப்ராசஸ்? இந்த முக்தி இல்லாத நிலை, அறிவு இழந்த நிலை, இதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாமே. இந்த உயிர்களே இருந்திருக்க வேண்டாமே. ஏன் அப்படி இயற்கையில் இருந்திருக்கிறது? ஏன் இன்னும் சொல்ல போனா கடவுள் கூட எதுவுமே இல்லாம இந்த உலகம் வெறும் எதுவுமே இல்லாத ஒரு வெறும் வெட்ட வெளியாவே இருந்திருந்தா யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லையே. இப்ப இதெல்லாம் எதுக்கு? அது முக்தி அடையத்துக்காக எத்தனை சமய மதங்கள், அதுவும் சமண பௌத்த மதங்கள்லாம் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றி உலகத்தில் இருக்கிறவெல்லாம் பரப்பி எல்லாரையும் காட்டு கூட்டு போயிட்டாங்க. ஏன்னா இந்த பிறவியை கடக்கவே முடியாது, வினையை அறுக்கவே முடியாது. இந்த மனித பிறவிலாம் எது பண்ண முடியும்? காட்டுக்கு வந்துருங்க, பெண்களுக்கு தனி ஆண்களுக்கு தனி குழு, ஒத்தரை பார்க்க கூடாது, தனித்தனி குழுவா அந்த காலத்திலேயே கூட்டமா காடுகள்ல மூலிகைகளையும் பண்டு பலாதிகளையும் இயற்கையா கிடைக்கிற காய்கறிகளையும் அதை காய்கனிகளையும் சாப்பிட்டு கடும் தவம் புரிந்தாங்க. அவங்களுடைய இது வெயிலை பொறுத்துக்கோ, மழையை பொறுத்துக்கோ, பனியை பொறுத்துக்கோ கடும் தவம் பண்ணு, காட்டுக்கு போ, வீட்டு உலகத்தை திறந்துரு. துறவரம் தானே அந்த நாள்ல பெருசா பேசப்பட்டது. உலகத்தை திறந்தாதான் முக்தி அடைய முடியும் தான் போதிக்குது. அந்த கிறிஸ்துவ இஸ்லாம் தவிர மற்ற எல்லாமே போதிக்குது. சைவத்துல மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றாங்க. சம்சாரி பக்தி கொஞ்சம் பக்தியா இருந்துட்டு வாங்க, அடுத்த பரிணாமத்துல பாத்துக்கலாம், ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் முடிக்க முடியாதுன்னு கோயில்களா கட்டி விட்டாங்க. கோயில்ல போய் கற்பனை பண்ணுங்க, கடவுள் அங்க இருக்கிறா, கற்பனை பண்ணிக்கிட்டு அப்படி பக்தி செலுத்திட்டு வாங்க அப்படின்னு பண்ணிட்டு உண்மையை உள்ளபடி வெளிப்படையா உணர்வதற்கான ஒரு வாய்ப்பு அந்த காலத்துல இல்லை. அப்போ வரலாறு மூலமா தான் பல உண்மைகளை வள்ளல் பெருமான் சொல்றாரு. அது நம்ம யூடியூப்ல இருக்குங்க. இன்னொரு முறை கூட இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். சொல்லுங்க. அதுதான் தன்னைத்தானே அனுபவிப்பதற்காக. ஆமா, அதாவது என்ன, கடவுளுக்கு எதனா மனிதனுக்கு நமக்கு பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில கண்டிப்பா நோய் நொடி வரும். எல்லா மனிதருக்கும் வாழ்க்கையில நோய் நொடி வரும். சிலருக்கு சின்ன வயசுலயே வந்துடும், சிலருக்கு 40-50 வயசுல வரும், சிலருக்கு ஒரு வியாதி இருக்கும், சிலருக்கு 10 வியாதி இருக்கும். பெரிய கோட்டீஸ்வரனா இருப்பான், ஆனா களி தான் சாப்பிடுவான். என்னடான்னா சுகர். ஒண்ணுமே பண்ண முடியாது. பணம் கோடியா இருக்கும், எதையும் அனுபவிக்க முடியாது. இப்படி வாழ்க்கையில சிலர் கடன் வாங்கி தினசரி கடன்காரன் கண்ட வார்த்தையில திட்டிட்டு போவான். 4 பிள்ளைங்களை வச்சு பொம்பளை பிள்ளைங்களை கல்யாணம் பண்ண மாட்டி தவிப்பான், கடைசியில் தற்கொலை பண்ணி சுற்றுறான். இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் வெவ்வேறு ரூபத்துல வேதனையத்தான் அனுபவிக்கிறான்.
ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஒரு சில நிமிடங்கள் அந்த இன்பத்தை கொடுத்து மாயை பெருந்துன்பத்தை கொடுத்து வருது. இதெல்லாம் ஏன்? அப்ப மனிதனுக்கு பிரச்சனையா? யாருக்கு பிரச்சனைனா கடவுளுக்கு தான் பிரச்சனை. மனிதனுடைய பிரச்சனை தான் கடவுளுடைய பிரச்சனை. அதுதான் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்றார். ஏகன் அநேகன் இறைவனுடைய வாழ்க. இறைவன் ஒருவர் தான். ஆனா அவர் வந்து அனுபவ வாழ்வுக்காகத்தான் அவர் பல உயிர் ஆன்மாக்களாக தோன்றி ஒவ்வொரு ஆன்மாவுக்குள்ளவும் தனது உண்மையை வெளிப்படுத்தி தன்னை தானே அனுபவிக்கிறதுக்காக, எல்லையில்லாத ஆனந்த அனுபவம் அனுபவத்துக்காக தான் இவ்வளவு ஏற்பாடுகள் நடக்குது. என்ன கடவுளுக்கு பிரச்சனைனா, கடவுளுடைய இருப்பிடம் முதல்ல எங்கன்னா, நம்ம ஆகாயத்தை பார்க்குறோம். நம்ம பார்க்குற ஆகாயம் வந்து சமுத்திரத்தில் ஒரு டிராப் அளவு தான். முழுமையான ஒரு வெட்ட வெளியே யாராலுமே பார்க்க முடியாது. கடவுளுக்கு மட்டும்தான் அது தெரியும். சத்திய ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியும். அது கூட அளவு கடந்தது. அது வந்து எல்லை கிடையாது. ஆகாயத்துக்கு எல்லை கிடையாது. அது அனாதியானது. அது வெட்ட வெளி சூன்ய வெளியான கிடையாது. சூன்ய வெளின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அந்த ஆகாயத்துக்கு உள்ள இந்த ஆகாயம் கூட ஒரு முதல் பூதம் தான். அதுவும் வந்து விண் அணுக்களில் செறிவு தான் ஆகாயம். அதுவும் வந்து அணுக்களால் தொகுப்பு செறிவு நிலை தான் ஆகாயம். நம்ம ஒரு கடுகளவு இடம் எடுத்துக்கிறோம்னா அதில் கோடிக்கணக்கான விண் அணுக்கள் இருக்குது. அதை இந்த வெட்டவெளியில் நம்ம ஆகாயம் சொல்றது, பூதாகாயம் முழுதுமே விண் அணுக்களினுடைய செறிவு நிலை. இதுக்கு இடம் கொடுத்திருக்கிறது ஒன்று இருக்கு. அதுக்கு பேரு வெட்டவெளியா என்னன்னு சொல்றதுன்னா, அதுதான் அன்பு என்கின்ற ஒரு வெளி. அதுதான் இருப்பு. அது எப்படி இருக்குதுன்னா, அதுதான் அற்புதம் 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 அற்புதத்திலும் அற்புதம். அதுதான் நினைந்து நினைந்து நினைந்துன்னு சொல்றது. இயற்கையாகவே அந்த அன்பு என்கின்ற ஒரு மெய்ப்பொருள், அது ஒரு வெளி. கடுகளவு கூட கேப் இல்லாம அகண்ட வெளி மட்டும் நிறைந்திருக்குது. அதில் என்ன பிரச்சனைனா, அவர் இருப்பு மாத்திரமா தான் இருக்கிறாராம். ஒரு இருப்பா இருக்கார். அதை எப்படி சொல்றாங்க ஞானிகள்னா, பாழ்ன்னு சொல்றாங்க. பாழ் வெளின்னா அவர் இருந்தும் இல்லாத நிலையில தான் இருக்கார் அந்த அன்பு தத்துவம். அப்போ அவர் வந்து அந்த அன்புன்னு சொல்லிட்டா அது வந்து அனுபவத்துக்கு வரலன்னா, அவர் இருந்தும் இல்லாமல் இருக்கிறதும் ஒண்ணுதான். அப்போ அகண்ட வெளியில இருக்கிற அந்த அன்பு என்கின்ற இயற்கை உண்மையாகிய சத்து பொருள் இருந்தும் இல்லாதது போல் தான் இருக்குது. அதுக்கு உள்ள அன்பனுடைய தன்மை பார்த்தீங்கன்னா அருள், எல்லையில்லாத கருணை தன்மையுடையது. அது ஒடுங்கிய நிலையில் தான் இருக்குது. அது விளக்கத்துக்கு வர்றதுக்கு அங்கே இடம் கிடையாது. அதனால்தான் அது வந்து ஒரு உணர்வு நிலைக்கு வரணும் பகிரங்கமா. அப்படி வரும்பொழுதுதான் அந்த அருள் என்று இருக்கிற கோடிக்கணக்கான வல்லப சக்திகள், கோடி 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 கோடிக்கான வல்லப சக்திகள்லாம் வெளிப்படுத்தணும்னா அதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடத்துக்கு பேர் தான் உணர்வு அல்லது அறிவு. அதை தான் சைவ சித்தாந்தத்தில் ஆன்மா அப்படின்னு சொல்றோம். அது யாருன்னா அதுவும் கடவுள் தான். தானே தான் அந்த ஆன்ம தோற்றம் கொள்கிறார். ஏன்னா ஆண்டவருக்கு வாழ்வு என்கின்ற ஒரு நிலை வேணும். அகண்ட வெளியில இருக்கிற ஆண்டவருக்கு வாழ்வு கிடையாது. வாழ்வுனாவே தன்னுடைய தன்மையாகிய அருள் விளங்குகின்ற பொழுதுதான் வாழ்வு நிலை. அப்பதான் அவருக்கு ஆனந்தம் அனுபவமாகும். இல்லைன்னா இந்த சச்சிதானந்தம் அனுபவத்துக்கே வராது. அவர் வெற்று இருப்பு மாத்திரமா இருப்பார். அதனால அவருக்கே பிரயோஜனம் இல்லை. அதனால அது உணர்வுக்கு வரணும். அதான் அந்த இருப்பு நிலையிலிருந்து அவர் உணர்வு நிலைக்கு வருகின்ற பொழுதுதான் அவரே வாழ்வு நிலைக்கு வர்றார். அந்த வாழ்வு நிலைக்கு வருகின்ற பொழுதுதான் அவர் வந்து தன்னுடைய உண்மையை அகர உகர மகரமாக வெளிப்படுத்துறார்.
அகரம்ன்றது எஞ்சான் உடல், உகரம்ன்றது உயிர், மகரம்ன்றது ஆன்மாவாகிய உள்ளொளி. இது மூணு இணைந்து ஒன்றாக தான் வருது. அதான் ஓம். அதான் ஓம். ஆ உ இம். உடல், உயிர், உள்ளொளி. இதுதான் பதி, பசு, பாசம். அப்ப எப்படி பிரிஞ்சிருக்க முடியும்? அப்போ பதியினை சென்று அணுகா பசுபாசம் அந்த வார்த்தை தேவையில்லையே அப்படிதான் சுத்த சன்மார்க்கம். ஏன்னா இது இயற்கையிலேயே கடவுளை போல், அந்த போல் என்ற வார்த்தை தான் சுத்த சன்மார்க்கத்தில் மாறுபடுது. கடவுளை போல் எப்படி கடவுள் அனாதியாக இயற்கையாகவே யாராலும் படைக்கப்படாமல் உள்ளாரோ அதை போலவே ஆன்மாக்களும் உலகமும் இருக்கிறது. அதை போலவே என்ற வார்த்தையில தான் அந்த சுத்த சன்மார்க்கம் மாறுபடுது. போலவேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இறைவனே தான் அனுபவ வாழ்வுக்காக உணர்வு நிலைக்கு இந்த உடலும் உயிரும் கொண்டு இங்கு ஆனந்த வாழ்வுக்காக பரிணாம வளர்ச்சி அடைந்து முடிவில் மனிதனில் தான் தன்னுடைய உண்மையெல்லாம் வெளிப்படுத்தி அவர் மரணமில்லா பெருவாழ்வில் சச்சிதானந்த வாழ்வில் நித்தியமாய் வாழ வர்றாரு. அதுக்காக தான் இவ்வளவு நெடுங்கோடி காலமாக இந்த பிரபஞ்ச ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் சுத்த சன்மார்க்கம். ஆக இந்த பிரபஞ்சத்தினுடைய கோல், அதனுடைய லட்சியம் என்னன்னா கடைசியில மனித குலத்துக்கு மரணமில்லா பெருவாழ்வு. அது ஒவ்வொருத்தரும் அடைந்தே தீரணும். ஏன்னா ஒவ்வொரு உயிருமே கடவுள் தான். அந்த ஜீவன்ல தான் அந்த சிவானந்தம் ஏற்படுமே ஒழிய வேறு இடத்துல இறைவனுக்கு ஏற்படாது. ஜீவனா வருகின்ற பொழுது அந்த ஜீவ அனுபவம் முதல்ல தொட்டா சிறுங்கி அது என்ன அனுபவம்னா தொட்டா தெரிஞ்சுக்குது. அப்புறம் சங்கு சிப்பியில சுவை அறியுது. எறும்பு, கொசு, ஈ, தும்பி இதெல்லாம் வரும்போது வாசனையும் தெரியுது. இப்படி இந்த புறத்திலிருந்து தான் இந்த அறிவு அனுபவங்கள் அப்படியே வளர்ந்து மனிதன்ல பகுத்தறிவு வளர்ந்து இந்த அனுபவம் கடைசியில அருள் அனுபவத்துல கொண்டு போய் விட்டுடுது. அந்த அருள் அனுபவம் வருகின்ற பொழுதுதான் அங்கு எல்லையில்லாத ஒரு ஆனந்தம், முடிவில்லாத ஆனந்தம் அது நிச்சயமாகி விளங்கி விடுகிறது. அதுக்கப்புறம் பிறப்பிறப்பு கிடையாது. இந்த உடம்பும் ஒளி உடம்பா மாறிடுது. இந்த மாமிச உடம்பும் ஒளி உடம்பா மாறுது. இதுதான் பிரபஞ்சத்தினுடைய இயக்கம். இதுக்காக தான் இயக்கப்பட்டு வருகிறது. ஒரு எறும்பு கூட முடிவில் வள்ளலாராகத்தான் மாறி ஆகணும், வேற வழி கிடையாது. அது இறைவன் அதை மாற செய்வார். என்ன, இறைவன் தான் அந்த எறும்பா இருக்கார். அந்த எறும்புக்கு தெரியுமா நாம இங்க பிறக்கணும்னு சொல்லிட்டு? எதுவும் தெரியாது. அந்த எறும்புக்கு எதுவும் தெரியாது. அது வாழ்ந்துகிட்டு இருக்கு, அவ்வளவுதான். இந்த ஒரு தெருல ஒரு நாய் இருக்கு, வயசான நாய், தோலெல்லாம் அப்படியே அரிச்சு போய் சொறி பிடிச்சு போய் அந்த தோலே இல்லை, புண்ணா ஆயிட்டு இருக்கு. உடல் வற்றி போய் எலும்புலாம் தெரியுது. சாப்பாடு வச்சோம்னா அதனால சாப்பிட முடியல, மொத்தம் புண்ணா இருக்கு, மரண வேதனையில் இருக்கு. இப்ப அந்த நாய்க்கு என்ன நினைக்கும்? நாம ஏன் பிறந்தோம் இதெல்லாம் நினைக்குமா? ஒண்ணு நினைக்காது. அது துன்பத்தை அனுபவிக்கும். அதுல இருந்து விடுபண்ணுன்ற ஒரு சூக்குமமான அதுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். இந்த துன்பம் வேற ஒன்றும் அது நினைக்க முடியாது. அப்போ அந்த ஜீவனாக இருந்து இந்த பலகாலம் அந்த இறைவன் இந்த இன்ப துன்பத்தெல்லாம் அனுபவித்து இதெல்லாம் பொய்யின்பம் கண்டு அதுக்கப்புறம்தான் அந்த உண்மையான இன்பத்துக்கு அந்த ஜீவனை அனுபவபூர்வமாக அதை தொட வைக்கிறார். இல்லைன்னா என்ன ஆகும்னா பட்டதை எடுத்து கொடுத்துட்டா அது அந்த அருள் இன்பத்திலேயே வெறுப்பு உண்டாகிடும். ஒரு அருமை பெருமை தெரியாம அருள் இன்பத்தை அனுபவிக்க முடியாது. ஏன்னா அது எத்தனை கோடி 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 யுகங்கள் ஆனாலும் அது அந்த இன்பம் வினாடிக்கு வினாடி
புதுமையாகவே இருக்கும், பேரின்பமாகவே இருக்கும். அப்போ அந்த நிலையை பெற்றுக்கொள்ளணும்னா புறத்தில் இந்த இன்ப துன்பத்தை சில காலம், இறைவனுக்கு இது சில காலம்தான், நமக்கு தான் பல கோடி பிறவிகள். இறைவனுக்கு அந்த அருள் வெளியில் அது சில நிமிடங்கள் தான் ஆகுதான். இது திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா சொல்றார், ஒரு ஆன்மாவை விழிப்படைய செய்வதற்கு நாம் புறத்தில் போடுகின்ற கணக்கு பல கோடி ஆண்டுகள், பல கோடி பிறவிகள். ஆனால் அருள் வெளியிலே ஆண்டவருக்கு அது அந்த ஆன்மாவை எழுப்புவதற்கு ஒரு சில நிமிடங்கள் தான் ஆகுதான். இதெல்லாம் இப்ப இருக்கிற நம்முடைய நிலையை இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. இது மெய்ஞானிகளுடைய அனுபவம். ஆக அந்த ஒரு சில வினாடிகள் அவருடைய கணக்கு பிரகாரம், அருள் வழியின் பிரகாரம் ஒரு சில நிமிடங்கள் அதை அனுபவிச்சுட்டா எத்தனை கோடி 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 யுகங்கள் ஊழி ஆனாலும் அந்த அருள் இன்பத்துல சலிப்பில்லாத ஒரு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும்னா இதெல்லாம் ஒரு கடகால அமைஞ்சிடும். அதுக்காக தான் இவ்வளவு ஏற்பாடும். இவ்வளவு இந்த ஒரு தகவலை நமக்கு சொல்லுபவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா அவர்களையா. இது உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஆமாம். அப்படின்னா அந்த பிரபஞ்சத்துல கடவுள் உணர்வற்றதான் இருக்காரு அப்படின்னு தான் சொல்றீங்க? இல்ல, அந்த அந்த அகண்ட வெளியில் இருக்கிற ஆண்டவருடைய இருப்பை பத்தி நாம எதையுமே ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. அது அகண்ட எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற ஒரு அன்பு. ஆனா அப்படி இருந்தாலும் அந்த அன்பு அனுபவத்துக்கு வரணும்னா அது தன்னை அருளாக மாற்றி அது வரணும். அப்பதான் இதாகும். அது நம்ம வேலையா அல்ல இறைவனே எல்லாத்தையுமே இறைவன் தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப நாம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாலும் அது இறைவன் தான் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம இல்ல, நாமன்னு சொல்ற அந்த ஜீவனே இறைவன் தான். அந்த ஜீவனோட முயற்சி, அந்த முயற்சி ஃபிக்ஸ் பண்ணி இரண்டரை கலந்துதான் இருக்கு. அதனால தானே அந்த ஜீவனாயிருந்து அந்த இறைவனே அந்த ஜீவ முயற்சி செய்துதான் மேலேறணும். இதை ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் ஞானிகள் முயற்சி செய்யணும், முயற்சி செய்யணும். முயற்சி செய்யணும்னா முயற்சி செய்ய போறது யாருன்னா கடவுள் தான், அவர் தான் ஜீவன். அந்த ஜீவன் தான் நாம இருக்கோம். அப்போ கடவுள் நாமாகிய ஜீவனாக இருக்கிறார், அதை ஞாபகப்படுத்துகிறார், தனக்குத்தானே ஞாபகப்படுத்துகிறார். முயற்சி செய், முயற்சி செய். அதுதான் அருள் உற முயலுக, அருள் உற முயலுக. தனக்கு தானே சொல்லிக்கிறார், ஞாபகப்படுத்துகிறார். ஏன்னா ஆல்ரெடி அந்த ஜீவன் ஒரு முயற்சியிலேயே இருக்குது. இப்ப எந்த ஒரு ஜீவனை எடுத்துங்க, இன்பமா இருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டே இருக்குது இல்லைங்களா? முயற்சி பண்ணிட்டே இருக்கு. நீங்க 6 மாச குழந்தைக்கு ஒரு ஐஸ்கிரீமை ஒரு நாள் கொடுத்து ஒரு டேஸ்ட் பண்ணி வச்சிருங்க. 7 மாச குழந்தைய ஒரு 2 நாள் கழிச்சு அந்த ஐஸ்கிரீமை ஒரு அரடி தொலைவில் வைங்க. அது கையை நீட்டி உங்க கையை இழுக்கும் இல்லைங்களா? என்ன ஒரு முறை டேஸ்ட் பண்ணிடுச்சு, நீங்க அங்கேயே தொலைவிலேயே பிடிச்சின்னு இருக்க, கண்ணில் காமிச்ச, இப்ப நான் அதை அனுபவிக்கணும். அப்போ ஒவ்வொரு ஜீவனும் தான் இன்பமா இருக்கணும்ன்ற ஒரு விருப்ப முயற்சியிலேயே எப்போ இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு காரணமே சச்சிதானந்தத்தைக்கு நோக்கித்தான் எல்லா உயிர்களும் செலுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. முதல்ல அந்த உள்ள இருக்கிற இன்பத்தை உணர்த்துறதுக்கு புற உலகத்துல பொருள்கள் மூலமாக செயற்கை இன்பத்தை கொடுத்து மயக்கிறார். அது அந்த நேரத்துல உண்மை போல தெரியும், அப்புறம் பெரும் துன்பத்தை கொடுக்கும். இதை அனுபவபூர்வமாக தெரிந்து கொண்ட பிறகுத்தான் நாம் அகநிலையை நாடுகிறோம், தன்னை அறிய தொடங்குகிறோம். அது வரையில அந்த நம்ம தன்னை அறியறதுக்கு முயற்சி பண்ணாமலே இருக்கோம். இந்த உடம்பே நான் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி எண்ணி ஏமாந்த வாழ்வு வாழ்ந்து சவக்குழியில போய் உட்காந்துடுறோம், மறுபடியும் பிறக்கிறோம். இதுதான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அதாவது தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை,
தன்னை அறியாமல் தானே கெடுக்கிறான். சரிங்க ஐயா, நம்ம யூடியூப்ல பாத்தீங்களா நீங்க? சரிங்க சரிங்க சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். உங்க நம்ம குழுவில் சேர்த்து விட்டுட்டோமா? நம்ம அன்பு ஒளி என்னும் இறைமனிதன் வாட்ஸ்அப் குழு இருக்கா, அதில் சேர்த்து விட்டு ஆட் பண்ணிட்டாங்களா? நான் டெய்லி தகவல் நல்ல நியூஸ் வரும். ஒரு 10 இதுதான் வரும், அதிகமாலாம் வராது. வெடிகாலமே போட்டு முடிஞ்சிடும் எல்லாமே, குறைஞ்சபட்சம். அது எல்லாமே அது தினசரி கேட்டு வந்து எல்லாமே தத்துவசாரம் ஆகிட்டே இருக்கும். நல்ல ஒரு இது கிடைக்கும். சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஹலோ, அதான் சரிங்க. என்னங்க ஐயா? சரிங்க ஐயா, சரிங்க 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 சரிங்க. சொல்லுங்க ஐயா. ஹலோ, கேட்கல கேட்கல, கட்டாயி கேட்குது. அது இருக்குங்க ஐயா, நம்ம குழுவிலேயே கட் பண்ணி போடுறீங்களா? அது கட் பண்ணி போடுறீங்கன்னா குழுவிலேயே நிறைய தியானத்தை பற்றி இருக்குங்க ஐயா. தியானத்தை பற்றி நிறைய இருக்கு. இப்போ சமீபத்தில் ராணிப்பேட்டையில் 1 டே பயிற்சி, உள்ளொளி தியான பயிற்சி முகாம் நடந்தது. அதில் 3 நிகழ்ச்சி தொகுப்பு 3 போட்டிருக்கோம். இன்னும் 3 வரும், அடுத்தடுத்து வரும். அதில் வரும், நீங்கள் பார்த்துங்க. அதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கு. நம்ம 3 பதிவு நிகழ்ச்சி தொகுப்பு ஆயிடுச்சு. 4, 5, 6ல் அதை பற்றி விளக்கமாக வரும். அது ஒரு சில இந்த வாரத்துக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும். அதில் இருக்கு, பார்த்துங்க. நீங்கள் யூடியூப்லேயே நிறைய இருக்குது அது குறித்து. சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க அதாவது ஜீவ சமாதிக்கு போயிட்டா என்ன நிலையில அவங்க இருக்கிறாங்கன்றது இதுவரையில உலகத்துக்கு தெரியாத ஒரு ரகசியமாகவே இருந்தது. வள்ளல் பெருமானுக்குத்தான் அவங்க என்ன நிலையில இருக்காங்கன்றத இறைவன் சொல்லிட்டார். சதா சகச பழக்கமே பழக்கம், சமாதி பழக்கம் அல்ல. ஒரு பாயிண்ட். சதா சிவக்கலப்பாய் இருந்தாலும் மூடம் உண்டாகும் உண்மை. இந்த அளவுக்கு நிறுத்திட்டார். ஏன்னா அதுக்கு மேல சொன்னா நிறைய இதுல கோச்சிட்டு போயிடுவாங்க. அதனால அதோடு விட்டுட்டாரு. சரவண சுவாமி தான் இதை பற்றி நமக்கு ரொம்ப அற்புதமா அதை பற்றி சொல்றாரு. காரணம், அவங்க அவங்களுக்குள்ள போய் அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கண்டுகொள்ளுவாங்க. வெளியிருந்து பார்க்கறது இல்லை. அந்த ஒவ்வொரு ஆன்மாவிலையும் கலந்துட்ட பிறகு அந்த ஆன்மா தானாவே ஆகிட்டு அப்ப தான் எந்த நிலையில இருக்கிறோம்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப அவங்க என்ன நிலையில இருக்காங்கன்னா எந்த அனுபவம் இல்லாத ஒரு சூன்ய நிலையில இருக்காங்க. அது எப்படி அப்படின்னா, இப்ப நம்ம தூங்க போறோம் இல்லைங்களா? தூங்கிட்ட பிறகு நம்ம என்ன ஆகுறோம்? சூன்ய நிலைக்கு போயிடுறோம். உணர்வே இல்லாத ஒரு நிலைக்கு போயிடும். அதாவது தூக்கத்துல நாம இருக்கிறது நமக்கு தெரியாது. ஐயா உங்களை பார்க்க வரேன், ஐயாவை பார்க்கலாமான்னு சொல்லிட்டு உங்க மகன் கிட்ட கேட்கறேன். அப்பா இப்பதாங்க வெளியில போயிட்டு தூங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு உங்க பையன் சொல்றாப்ல. ஆனா நீங்க இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. அதுதான் தூக்கம். உங்களுடைய இருப்பு உங்களால அறிய முடியாது. அந்த நிலை தான் தூக்கம். விழிப்பு நிலைக்கு வந்த உடனே அப்போ ஒரு சில வினாடிகள் இறைவன் அந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு வந்த உடனே அது ஒரு சுகமா உணர்த்திடுவார்.
அதனால நான் சுகமாக தூங்கினேன் அப்படின்றோம். ஆனால் அது பொய். சுகமாக தூங்கினேன் அப்படின்னு தூங்கும்போது உணர்வு இல்லாத நிலையில இருக்கும்போது சுகமாக தூங்கினேன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த சென்டென்ஸ் பொய். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, அந்த நிலையிலிருந்து விழிப்பு நிலைக்கு வர்ற சில ஃபியூ செகண்ட்ஸு இறைவனுடைய திருவருள் அதை ஒரு சுகமா உணர்த்திடுது. ஆக அது சுகமல்லாத சுகம், அனுபவம் அல்லாத அனுபவம். சுகம் அல்லாத சுகம், அனுபவம் அல்லாத அனுபவம். அதே தான் அவங்க மனநிலையில இருந்து பக்தியோட இறைவனை நினைத்து உருகி இறைவனோட கலந்து இந்த உடல் உயிரும் இருக்கின்ற பொழுது அந்த ஆண்டவர் கடவுளுடையோடு சேர்ந்து இன்பத்தை அனுபவித்தாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் போக போக அவங்களுக்கு உடல் உயிர் அவங்களுக்கு தேவைப்படாம போயிடுச்சு. ஏன்னா அந்த உள்ள போய் அவங்க ஒடுங்கிட்டு இந்த உலகத்தையும் உடலையும் மனதையும் ஜீவனையும் மறுத்தாங்க, மறந்தாங்க. அதனால அவங்களுக்கு துண்டிக்கப்பட்டு விட்டது. அது துண்டிக்கப்பட்டு உடனே உடலும் உயிருடைய இணைப்பு இல்லைன்னா ஆன்மாவுக்கு எந்த அனுபவம் இருக்காது என்பதுதான் சுத்த சன்மார்க்கம் புதியதாக சொல்லுகின்ற ரகசியம். உலக வாழ்விலும் சரி, அக உலகத்தில் இன்பத்தை அனுபவிக்கணும்னாலும் சரி, புற உலகத்தில் இன்பத்தை அனுபவிக்கணும்னாலும் சரி, இந்த உடலும் உயிரும் ஆன்மாவோடு இணைந்து இருக்க வேண்டும். இந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டால் உலகத்தில் இருக்கிறவனுக்கும் உலக இன்பங்களை அனுபவிக்க முடியாது. கடவுளோட கலந்தவன் அவரோட ஒன்றி கரைந்து தனி அனுபவம் இல்லாம சூன்ய நிலையில போயிடுவாங்க. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. வெளியில இருக்கிறவங்க முக்தி அடைஞ்சிட்டாரு, அவர் ஆனந்தத்தோட ஆனந்தமா வாழ்ந்துட்டு இருக்காருன்னு இவங்க சொல்லிப்பாங்க. கடவுளோ அந்த குறிப்பிட்ட ஞானியும் சொல்ல முடியாது. காரணம், உடலும் உயிரும் துண்டிக்கப்பட்டால் அங்கே அனுபவம் சூன்யமாயிடும், இருப்பும் உணர முடியாது. ஏன்னா அகர உகர மகரம் இது மூணும் சேர்ந்ததுதான் ஓங்காரம். அந்த ஓங்காரம் மூணும் இருக்கணும். அதுதான் பதி பசு பாசம். இதுல இது ரெண்டுத்தையும் நீக்கிட்டா அப்புறம் பதி அவர் எப்பவுமே அகண்ட வெளியில அன்பு இருப்பாதானே இருக்கிறாரு. இப்ப அந்த உணர்வு நிலை திரும்பி மறைஞ்சு போயிடுத. அதனால கடவுளுடைய கோட்பாட்டுக்கு லட்சியத்துக்கு இது தவறான மார்க்கம் அப்படின்றார். இதுதான் சமாதி நிலை. இப்போ அருப்பறிஞர் ஒரு வள்ளலாறு இப்போ நிலை அது ஹலோ இந்த வள்ளலாறு இப்போ நிலை அதை பற்றி ஐயா இது யூடியூப்ல இருக்குங்க ஐயா. ஏன்னா ஒரே நேரத்தில் எல்லாத்தையுமே நம்ம இது பண்ண முடியாது. நீங்கள் யூடியூபுக்குள்ள போனீங்கன்னா நம்ம இதில் எல்லாமே இருக்கு. அது கொஞ்சம் பாருங்க. பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. இறந்தவங்களை எரிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. என்னங்க? இறந்தவங்களை எரிக்க கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. ஆமா. அது எதனால வலி இருக்குமா? அது எதனால சொன்னார்? இல்ல ஏதாவது தசவாயுக்கள் சொல்றாங்க. அதுல தனஞ்சயன்ற வாயு ஒரு முக்கியமான வாயு. அது 3வது நாள் தான் போகும். அது ஒன்று. அதுக்குள்ள எரிச்சிட்டோம்னா அது அந்த ஆண்குறி வழியாகவோ ஆசன வழியாகவோ போனா அது நல்ல ஒரு அமைதியான சூழல் அந்த ஆன்மாவுக்கு ஏற்படாது. இன்னொன்னு, இது இறைவன் மனிதன் வாழ்ந்த வீடு மட்டும் கிடையாது. இது இறைவன் வாழ்ந்த வீடு. இந்த இறைவன் வாழ்ந்த வீட்டை ஒரு நிமிஷத்துல சுட்டு பொசுக்கி சாம்பலாக்குறது எவ்வளவு கஷ்டம். ஒரு கருவறையில ஒரு ஸ்பெர்ம் செல்லு போய் 10 மாசம் வளர்றதுக்கு எத்தனை உடல் உறுப்புகள் அது வளருது. அந்த நடராஜ பெருமானுடைய வேலைகள் எவ்வளவு இருக்கு. இத்தனை காலமா ஒவ்வொரு நொடியும் அந்த ஒவ்வொரு உறுப்பையும்
ஒவ்வொரு உறுப்பும் இறைவன் தானே இருந்து அதை விளங்க செய்து கொண்டிருக்கிறாரு. அதுக்கெல்லாம் ஒரு மதிப்பு கொடுக்காம அதை இது பண்ண அது வந்து சரியா இருக்காது. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன், நான் ஒரு கற்பனையா சொல்றேன். என் பையன் சின்ன பையன், நான் பீச்சுக்கு கூட்டின்னு போறேன் சாயந்தர நேரத்தில், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தர நேரத்தில். சின்ன பையன் ஒரு 1வது படிக்கிறான். அங்கே நாங்கள் பார்த்தோம்னா அந்த பையன் வந்து கடல் ஓரத்தில் ஈர மணலில் அந்த காலை வச்சு, பசங்க ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்காங்க, காலை வச்சு ஒரு வீடு கட்டுறான். பார்த்துருக்கீங்க இல்லையா? கையை வச்சுட்டு அதுக்கு மேலே மணலை வச்சு ஜாக்கிரதையாக கையை வச்சு அது ஒரு வீடு மாதிரி கட்டுவாங்க பசங்கள்லாம். அவன் ரொம்ப நேரமாக கட்டுறான். அவங்க நானும் என்னுடைய ஒய்ஃபும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அவனால் கட்ட முடியல. அப்புறம் இப்படி கட்டுறான் அப்படி கட்டுறான்னு சொல்லிட்டு இங்கிருந்தே சொல்லிட்டோம், அவன் எப்படி தான் கட்டுறான் பார்க்கலான்ட்டு. பெருமுயற்சி செய்து கடைசியில் சக்ஸஸ் ஆயிடுச்சு. நல்ல வீடு வந்து அருமையாக வந்து அவன் சந்தோஷம் பார்த்து எங்கள் 2 பேரையும் பார்த்து சிரிக்கிறான். அப்பா நான் வீடு கட்டினேன்னு சொல்லிட்டு. ஒரு செகண்டு தான் அது. அந்த வழியே ஒரு சுண்டல் விற்கிற பையன் அப்படியே சுண்டல்னு வந்து அதை பார்க்காம அதை தட்டிடுறான். உடனே எங்களுக்கு கோபம் வந்துடுச்சு. என்ன அறிவு கட்ட முண்டம், குழந்தை வீடு கட்டி இருக்கு, அதை போய் இது பண்ணு. ஐயா எனக்கு பெரிய ஐயா நான் பார்க்கல, என்னடா பார்க்கல, அறிவு திட்டுறோம். ஏன்னா அந்த குழந்தை எவ்வளவு முயற்சி செஞ்சு அந்த வீடை கட்டி அது எவ்வளவு சந்தோஷப்படுது. இப்ப அது கால்பட்டு இதானா என்ன ஆகும்? இது ஒரு சின்ன உதாரணம். அதே மாதிரி இறைவன் இப்போ ஒருத்தர் 80 வயசு வரையும் வாழறான்னா அவர் கருப்பையிலிருந்து இந்த இதுல உடம்புல வந்து எவ்வளவு வேலைப்பாடுகள். இது ஒரு பெரிய சிப்காட் மாதிரி, ஒரு 100 சிப்காட் சேர்ந்தா கூட இந்த ஒரு பாடி சிப்காட்டை ஈடு இணை ஆகாது. இதில் அவ்வளோ தத்துவங்கள் நிறைந்த ஒன்று. அதை வந்து நீரில் இதில் வந்து சட்டுன்னு நெருப்பில் போட்டு பொசுக்கிறது கொலை என்றார் வள்ளலார். அதுவே ஒரு கொலை, ஈவிரக்கமற்ற செயல். அது ஒரு ஈவிரக்கமற்ற ஒரு செயல், ஒரு மதிப்பு மரியாதை இல்லாதது. அது இல்லாமல் அந்த ஆன்மாவுக்கு வந்து அது நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்காது அப்படின்றாங்க. அதனால அது இன்னும் நிறைய காரணம் இருக்கு. அது சுத்த சன்மார்க்கம் விளங்கும் காலத்துல அது இன்னும் வரும், வெளியில வரும். நன்றிங்க.